Taste the Daily. சேலத்தில் புரட்சி தலைவி அம்மா பேரவை சார்பில் அம்மாபேட்டை பகுதியில் பொதுமக்களிடம் அதிமுகவின் சாதனைகள் அடங்கிய விளக்க பிரசுரங்கள் வழங்கி கழக நிர்வாகிகள் திண்ணை பிரச்சாரம் மேற்கொண்டனர். புரட்சி தலைவி அம்மா பேரவையின் சேலம் மாநகர் மாவட்ட செயலாளர் பரமகுரு ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சேலம் மாநகர் மாவட்ட செயலாளர் AKSM பாலு தலைமை வகித்தார். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் MK செல்வராஜ், சக்திவேல், ரவிச்சந்திரன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலரும் பங்கேற்றனர். கிருஷ்ணகிரியில் மாவட்ட அம்மா பேரவை சார்பில் பொதுமக்களிடம் அதிமுகவின் சாதனைகள் அடங்கிய விளக்க பிரசுரங்கள் வழங்கி கழக நிர்வாகிகள் திண்ணை பிரச்சாரம் மேற்கொண்டனர். மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் மாதையன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் அதிமுக கிழக்கு மாவட்ட செயலாளர் அசோக்குமார் கலந்து கொண்டு பிரச்சாரத்தை துவக்கி வைத்தார். மேலும் இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மனோரஞ்சிதம் நாகராஜ், MGR மன்ற மாவட்ட செயலாளர் தென்னரசு உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுருகம் நகரப் பகுதியில் அம்மா பேரவை சார்பில் அதிமுக அரசின் சாதனை விளக்க திண்ணை பிரச்சாரம் நடைபெற்றது. 22வது வாரமாக நடந்த நிகழ்ச்சி அம்மா பேரவை செயலாளர் ராம ஞானவேல் ஏற்பாட்டில் நடைபெற்றது. மாவட்ட கழக செயலாளர் இரா குமரகுரு மற்றும் கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான ப. மோகன் ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் பிரசுரம் வழங்கி திண்ணை பிரச்சாரம் மேற்கொண்டனர். இதில் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் மா. செந்தில்குமார், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் காமராஜ், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அழகுவேல் பாபு உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். திருப்பூரில் மாநகர் மாவட்ட அதிமுக அம்மா பேரவை சார்பில் அதிமுக அரசின் சாதனைகளை விளக்கி திண்ணை பிரச்சார நிகழ்ச்சி புதிய பேருந்து நிலையத்தில் நடைபெற்றது. இதில் திருப்பூர் மாநகர் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் துணை சபாநாயகருமான பொள்ளாச்சி வி. ஜெயராமன் பங்கேற்று பிரசுரங்களை வழங்கி சிறப்புரையாற்றினார். நிகழ்ச்சியில் திருப்பூர் வடக்கு MLA KN விஜயகுமார், மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் அட்லஸ் லோகநாதன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பங்கேற்றனர். இதில் பேசிய முன்னாள் துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன், 2026 தேர்தலில் அதிமுக ஆட்சி அமைக்கும் என்றும் சந்தர்ப்பவாத ஸ்டாலினை வீட்டுக்கு அனுப்பி கழக பொதுச் செயலாளர் முதல்வர் ஆவார் என்றும் கூறினார். அதிமுக BJP சேர்ந்திருப்பது வருகிற தேர்தலிலே உங்களை வீட்டுக்கு அனுப்பி மீண்டும் அம்மாவின் ஆட்சியை எடப்பாடியார் தலைமையிலே அமைப்பதற்கான கூட்டணிதான். எனவே விரைவில் எடப்பாடியார் தமிழகத்தின் முதலமைச்சராக வருவார். சந்தர்ப்பவாத திமுக வீட்டுக்கு போகும்.